இல்லையா இல்லறத்தில் இருக்கிறது எல்லாமே இயற்கை இல்லறதே இருக்குது. இல்லறத்தில் இருந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து இந்த இல்லத்திலிருந்தே தான் உங்களை வந்து ஆன்மீகத்தில் பயணம் பண்ண சொல்கிறேன் இந்த பரதேசி. மற்றவங்கள மாதிரிலாம் நான் சொல்லலை. இல்லத்தில் இருந்துக்கிட்டே பயணம் பண்ணு, உண்மையான நிலைப்பாட்டில் பயணம் பண்ணு, நம்பிக்கையோடு பயணம் பண்ணு, சீர்திருத்தத்தோடு பயணம் பண்ணு, தன்னடக்கத்தோடு பயணம் பண்ணு, பிறரை மதித்து பயணம் பண்ணு தான் சொல்கிறோம். இல்லறதெல்லாம் விட்டுட்டு நீ வாங்க அப்படின்லாம் சொல்லலை. வந்து இல்லறத்தை விட்டுட்டு யாரும் வந்து ஆன்மீகத்தில் பயணம் பண்ணணும்லாம் சொல்லலை. இப்போ நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் இருக்கீங்களா அப்படி இருந்து பயணம் பண்ணுங்க. பேராசைப்படாதீங்க, பிறர் மேலே வஞ்சந்திக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்காதீங்க, சகா மனிதர்களை வந்து அவதூறான பேச கற்றுக்கிறாதீங்க, நல்லவங்களும் கெட்டவங்களும் மதிக்க கற்றுக்கோங்க. பணம் வச்சிருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாத மக்கள்கிட்ட ஒரு மாதிரியும் பழக கற்றுக்கிறாதீங்க. எல்லா ஜீவனும் ஒரே ஜீவன் மாதிரி பேச கற்றுக்கோங்க. இவ்வளோதானே. இதில் என்ன கஷ்டம் இருக்க போது? என்ன அதில் என்ன சுயநலம் இருக்கு? சுயநலம் இல்லாத மனிதன் யார் இருக்கா? சுயநலம் இல்லாத மனிதன் அதனால தான் இப்படி இருக்கீங்க. அப்போ எப்படி சுயநலம் இல்லாமல் இருக்கத்தான் நாங்கள் சொல்கிறோம். எப்படி இருக்க முடியும்? ஏன் இப்போ நாங்கள் இருக்குல்ல, நீயும் மனிதன், இந்த பரதேசி மனிதன். இந்த பரதேசிகிட்ட என்ன சுயநலம் இருக்குது சொல்லு, ஒரு விஷயத்த சொல்லு. என்ன வாங்கி திறக்க மாட்டேங்க? என் சாமி இருந்தார், அவர்கிட்ட என்ன சுயநலம் இருந்துச்சு சொல்லுங்க. சீரடி சாய்பாபா பயணம் பண்ணார், அவங்கள்ட்ட என்ன சுயநலம் இருந்துச்சு? சரி, அவங்களாவது நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க இல்லையா? இதில் இருக்கிறவங்க சாய்பாபா யாரும் நேரில் பார்த்தவங்க இல்லை. கணக்கம்பட்டியார்கிட்ட என்ன சுயநலம் இருந்துச்சு? இப்போ இந்த பரதேசிகிட்ட என்ன சுயநலம் இருக்குது சொல்ல பார்ப்போம். ஓ சுயநலம், எங்கள்கிட்டையும் சுயநலம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் ஓ சுயநலம் வேறு, எங்கள் சுயநலம் வேறு. புரியுதா? நீங்கள் புரியுதா புரியலையா? முதல்ல ஓன் சுயநலம் நீ இல்லைங்கிறது நான் சொல்கிறது சொல்லு. மற்றதை என் சுயநலத்தை நான் சொல்கிறேன். சொல்லுங்க சாமி. முதல்ல மற்ற சுயநலமே இல்லைன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இருக்கு, ஆனால் எல்லாரும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நாம் 2 வேளை உணவு செலுத்தாலும் பரவாயில்லை, எதிரில் இருக்கிறவங்க 3 வேளை உணவு வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கணும். நாம் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் நம்ம படும் கஷ்டத்தை அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அவன் காரில் போகிறான், நம்ம நடந்து போகிறோமேங்கிற போகாமல் நமக்கு வரக்கூடாது. அவன்கிட்ட இருக்கு போகிறான், நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போக கற்றுக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நமக்கு இருக்கா? சொல்லு. அவன் எப்படி அப்படி போகலாம்னு தான் தெரியும். அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்ட என்ன, நாம் சாப்பிட்டா சரின்னு நினைப்போம்.
இன்னும் சொல்ல போனால் சிவ சித்தாந்தத்தில் சித்தர்கள் நிலைப்பாட்டில் என்ன இருக்குது தெரியுமா? நீ உணவு சாப்பிட்டுட்டே இருந்தால் கூட ஒரு ஜீவன் வந்து பசின்னு முன்னாடி வந்துட்டா அந்த ஜீவனுக்கு ஃபஸ்ட்டு நீ பசி ஆற்றிட்டு தான் அப்புறம் நீங்கள் சாப்பிடணும். அப்படி செய்வியா? அதுதான் சுயநலமற்ற வாழ்க்கை. இப்போ நான் சொன்னல அந்த ஒரு வார்த்தைக்கு கிடைக்கும். இந்த அங்கே பார்க்க புளிச்சத்து உனக்கு மட்டும்தான். சொல்லு. எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் நாங்கள் வந்து சுத்தமானவங்க அப்படின்னா எப்படி?